ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகம் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளாக தலை நிமிர்ந்த தமிழகமாக உருவானது என்றால் அதை நாம் மறுக்க முடியாது. சமத்துவம், சமூக நீதி, ஜாதி ஒரு நிலைப்பாடு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு எல்லாவற்றையும் ஐயா வைகுண்டர் முன்னெடுத்தார். அவருக்கு பின்னால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே ஜஸ்டிஸ் கட்சி என்கிற நீதி கட்சி மக்களுடைய உரிமைக்காக போராடி அது பின்னால் திராவிட இயக்கமாக மாறியது. அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஜாதிய பாகுபாடுகள், அதனால் உருவாக்கப்பட்ட தீண்டாமை, அந்த தீண்டாமையின் மூலமாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அநீதிகள், ஆலயத்திலே கூட ஆண்டவனை வழிபடுவதற்கு உரிமை இல்லை என்கிற நிலைப்பாடை எடுத்தபோது திராவிட இயக்கம் அதற்காக போராடியது. ஓரளவுக்கு சொன்னால் வெற்றியும் பெற்றது. இன்று இருக்கிற பாமர தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த இந்துக்கள் மதம் மாறாமல் இந்துக்களாகவே தக்க வைக்கப்படுவதற்கு திராவிட இயக்கங்கள் அன்று உருவாக்கிய போராட்டங்கள் தான் ஆலய நினைவு போராட்டங்கள். அதன் மூலமாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலய நுழைவு உரிமை பெற்று மதத்திலே இருந்தார். அந்த காலகட்டத்தில் தீண்டாமையை தூக்கி பிடித்தவர்கள் ஆதிக்க ஜாதியினர், அதாவது இந்து மதத்திலே இருக்கிற மேல் ஜாதியினர். அதனால்தான் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதியில் பெரும்பாலானவர்கள் மதம் மாறினார்கள். அதற்கு பிறகு அரசியலிலே வருகிற போது ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருக்கிற போது குலக்கல்வி திட்டத்தின் மூலமாக மீண்டும் அந்த ஜாதிய அடிப்படையிலே தான் தொழில்கள் உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு கொண்டு வந்தபோது திராவிட இயக்கங்கள் அதை எதிர்த்தது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஆதரித்தது. பின்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வரானார். அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு 10க்கு மேற்பட்ட அணைகள் கட்டப்பட்டு விவசாயம் காக்கப்பட்டது, கல்வி வளர்க்கப்பட்டது. மதிய உணவு திட்டத்தை சர் பி.டி. தியாகராஜர் சென்னை மாநகராட்சிக்குள்ளே கொண்டு வந்ததை சென்னை மாகாணம் முழுவதுமாக கொண்டு வந்த பெருமை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு உண்டு. அதற்கு பிறகு தந்தை பெரியாரோடு சில கருத்து வேறுபாடுகள். அதிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஆரம்பிக்கிற போது திராவிட இயக்கத்தில் கடவுமறுப்பு கொள்கையிலே தந்தை பெரியார் தீவிரமாக இருக்கிறார். அதற்கு காரணம் தீண்டாமையானாலும் தீண்டாமையை ஒழிப்பதற்குரிய பாதை அமைக்கப்பட்டதற்கு பின்னால் அவர் தன்னுடைய பிடிப்பில் தளரவில்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாதவர்கள் உங்களுடைய நிலைப்பாட்டிலே வாழுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அண்ணா சொன்னார், அரசியல் அமைப்பு கொண்டு வந்தால்தான் நம்முடைய சமூக நீதி திட்டங்களை அமல்படுத்த முடியும் என்கிற கருத்தை கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் சொன்னார், எங்களுடைய கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன்.
சாதி ஒரு நிரப்பாக்குவதற்கு நாங்கள் எல்லாம் பாடுபடுவோம் என்பதை சொன்னார். 1967 ஆட்சிக்கு வந்தார். என்னை பொறுத்தவரையில் எனக்கு திராவிட இயக்கத்தில் ஈடுபாடு வந்தது என்றால் 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருகிறது. நான் அப்பொழுது பள்ளி கூடத்திலே மாணவனாக படிக்கிறேன். அப்படி படிக்கிற போது எங்கள் பள்ளியின் சார்பாக இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் நடத்தப்பட்டது. அந்த ஊர்வலத்திலே முன்னால் நின்று ஊர்வலத்தை அந்த இந்திய எதிர்ப்பினுடைய காரணத்தை பேசுவதற்கும் கோஷமிடுவதற்கும் நான் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு அதற்கு பின்னால் தமிழ் ஆர்வத்தோடு நான் 1967 புதுமுக வகுப்பு படிப்பதற்கு சென்னைக்கு வந்தபோது திராவிட மாணவர் இயக்கத்திலே என்னை இணைத்து கொண்டேன். அண்ணா அவர்களுடைய வரவுக்கு முன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராகிறார்கள். அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜரை தொட்டு நிறைவாக பல்வேறு அணைகள் அவரால் கட்டப்பட்டது. மதிய உணவு திட்டம் ஒரு விரிவுபடுத்தப்பட்ட திட்டமாக அமுல்படுத்தப்பட்டது. கல்வியை ஒட்டுமொத்தமாக இலவசமாக்க வேண்டும் என்கிற நிலையில் பட்டப்படிப்பு வரை இலவச படிப்புக்கு ஊக்கமளித்தார். எண்ணற்ற கல்லூரிகள் அவருடைய காலத்திலே வந்தது. சமூக நீதி காக்கப்பட்டது. அவர் ஜாதியை மக்கள் மறுத்துவிட்டு ஒரு நிலைப்பாடோடு வருவதற்கு பெரியார் சமத்துவ ஊர் என்கிற நிலையிலெல்லாம் பல திட்டங்களை கொண்டு வந்து படிப்படியாக பலவற்றை அவர் செய்தார். அதுபோல பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உண்டு என்று இந்து பெண்களுக்கு உண்டு என்பதை அவர் 1989 முதல்வர் ஆக இருந்தபோது நிறைவேற்றினார். எனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகம் ஒரு தலை நிமிர்ந்த தமிழகமாக மாறுவதற்கு உரிய சூழலை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உருவாக்கியதற்கு பின்னால் திராவிட இயக்கங்கள் அதை கட்டி காத்து வடிவமைத்து எல்லா நிலையிலும் உயர்ந்த தமிழகமாக தமிழகத்தை மாற்றி காட்டிய பெருமை திராவிட இயக்கங்களுக்குத்தான் உண்டு. அதற்கு பிறகு இந்திரா அம்மையார் அவசர கால சட்டத்தை கொண்டு வருகிறார். அவசர கால சட்டம் கொண்டு வந்தபோது அதை கலைஞர் அவர்கள் எதிர்க்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் திராவிட இயக்கங்களை அழிக்க வேண்டும் என்கிற நிலையில் இந்திரா காந்தி அவர்களுடைய முயற்சியால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் பிரிக்கப்படுகிறார். அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை கலைப்பதற்கு ஊழல் என்று சொல்லப்படுகிறது. சர்க்கரையா கமிஷன் போடப்படுகிறது. அதிலே எந்த விதமான குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை என்பதும் ஒரு நிதர்சனமான உண்மை. அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டார்கள். எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டபோது திராவிட இயக்கங்களினுடைய அந்த கட்டமைப்பிலிருந்து அவர் மாறவில்லை. ஒரு முறை இடஒதுக்கீட்டிலே அவர் கிரீமி லேயர் சிஸ்டத்தை கொண்டு வந்தபோது தமிழகம் எதிர்த்தது. அதற்கு பிறகு அதை பின்வலித்து கொண்டார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த மக்கள் ஆதரவு கலைஞர் சிறந்த தலைவராகவும் அதிகப்படியான நன்மைகளை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு செய்திருந்தாலும் அவர் வெற்றி பெற முடியாத சூழல் இருந்தது. அதற்கு பிறகு அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டமைத்தார்கள். ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில சூழல் உருவாகி நான்
சற்று ஓரங்கட்டப்பட்டேன். அந்த காலகட்டத்தில் அம்மையார் அழைத்தார்கள். இதுவும் திராவிட இயக்கம் தானே, ஓரளவுக்கு அந்த கொள்கைகளின்படி நடக்கிறது தானே என்கிற நிலையில் அங்கே சென்றேன். அவருடைய மறைவுக்கு பிறகு நான் மீண்டும் தலைவர் தளபதி அவர்களுடைய அழைப்பை ஏற்று திராவிட இயக்கத்தில் திமுகவில் என்னை இணைத்து கொண்டேன். அதற்கு பிறகு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரசியல் களம் ஒரு அவமானமான சூழலை உருவாக்கிவிட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம், அரசியலில் ஈடுபடாத, சினிமாவின் மூலமாக தனக்கு உள்ள மக்கள் மத்தியிலே இருக்கிற ரசிகர் பட்டாளத்தை வைத்து ஒரு மாயை உருவாக்கி அரசியல் செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டம் ஒழுங்கில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். மக்கள் நம்பினார்கள், மாயையில் மயங்கினார்கள். அதற்கு பின்னால் மக்களுடைய வாக்கு விஜய்க்கு 1/3, திமுகவுக்கு 1/3, அண்ணா திமுகவுக்கு 1/3 என்று 3ஆக பிரிந்து போனது. அப்படி 3ஆக பிரிந்து போனதற்கு பிறகு 108 இருக்கிற விஜய் பெரும்பான்மையான 118 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்கிற நிலைப்பாடு எடுத்தபோது, ஏற்கனவே கூட்டணிக்குள்ளே இருந்தும் இல்லாத நிலையில் செயல்பட்ட காங்கிரஸ், திருமா போன்றவர்களெல்லாம் திசை மாறினார்கள். அவர்களோடு இடது வலது கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக் போன்றவர்களெல்லாம் சென்றார்கள். சென்றவர்கள் வைத்திருக்கிற கூற்று, அண்ணா திமுகவும் திமுகவும் இணையவிருந்தது, பாசிசத்தோடு இருக்கிற அண்ணா திமுகவோடு திமுக கூட்டணி ஆட்சி செய்வதற்கு முயற்சித்ததால் தான் நாங்கள் தவாகவோடு சென்றோம் என்று சொன்னார். அது என்னை பொறுத்தவரையில் திமுக அதிமுக கூட்டணிக்கு முயற்சித்ததாக சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவர்கள் இப்பொழுது ஒரு அரிதான வாய்ப்பு, விஜய் முதல்வராக வேண்டுமையானால் விசிக அமைச்சராக வேண்டும், அப்பொழுதுதான் ஆதரவு கொடுக்க முடியும். காங்கிரஸ்காரர்களுக்கும் கடுமையான ஆசை மந்திரி பதவியிலே, எனவே அவர்களும் ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கொள்கை ரீதியாக அவர்கள் இருந்த காரணத்தினால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படவில்லை, ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அவர்கள் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். அதை வைத்தே பாஜக இந்து விரோதி திமுக என்று சொன்னது. ஆனால் அந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் விஜய்க்கு பின்னாலே சென்று விட்டார்கள். அதற்கு மதம் முக்கியமான காரணம் என்று நான் கருதுகிறேன். காரணம், ஜோசப் விஜய் வந்தால் தமிழகத்திலே ஒரு கிறிஸ்தவ முதல்வர் வருவார், அது இல்லாவிட்டால் அப்படி ஒரு நிலை வராது என்கிற எண்ணத்தோடு அவர்கள் செய்ததால்தான் அது நடந்தது. திருமாவளவன் கூட ஒரு முயற்சி செய்தார் என்று நான் நினைக்கிறேன். 2 பேரை வச்சுட்டு தமிழகத்தினுடைய முதல்வர் ஆகிவிடலாம், அதற்கு திமுகவையும் அண்ணா திமுகவையும் இணைத்து ஒரு நிலைப்பாடை கொண்டு வரலாம் என்று நினைத்தார்கள். அதுவும் நிறைவேறவில்லை. எனவே தான் இப்பொழுது விசிகவுக்குள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வலது இடதுகளும் தடமாறி செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. நாட்டில் குதிரை பேரம் என்ன என்று அறியாத
தமிழகத்தில் குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளக்கூடிய முதல்வர் பெரும்பான்மை இல்லாத போது முதல்வராக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள் நலனில் அக்கறை காட்டவில்லை. அவரோடு இருந்த அவருடைய நடிப்பு தொழிலுக்கு கூட்டாக இருந்தவர்களைத்தான் எல்லா இடங்களிலும் அமர்த்தி அழகு பார்க்க நினைத்து கொண்டு தமிழகத்தை தரம் தாழ்த்துவதற்கு உழைத்து கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய வருத்தம். திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைப்புள்ள இயக்கம், இதை அழித்துவிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை பலமுறை தொடர்ந்து சந்தித்திருக்கிற இயக்கம், தோல்வியால் துவண்டு போகாது. முதல்வர் ஸ்டாலின் தோல்வியற்றது வருத்தம்தான். இருந்தாலும் அந்த வருத்தத்தை மனதில் வைத்து கொண்டு அவர் சோர்ந்து போய்விடவில்லை. தமிழகம் மீண்டும் தலைநிமிர்வதற்கு உழைக்கிற பொறுப்பிலே தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன், திமுக அதிமுக எதற்காக பிரிந்தது? இரண்டு இயக்கங்களுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன இருந்தது? ஒன்றுமே கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் இருந்த ஈகோ, நீயா நானா என்று போட்டு பார்த்த பல பரீட்சை. அந்த பல பரீட்சையிலே இந்திரா காந்தியினுடைய தூண்டிலில் எம்ஜிஆர் சிக்கி கொண்டார். திராவிட இயக்கம் இரண்டானது. இன்று அந்த தலைவர்கள் யாரும் இல்லை. எனவே இந்த நிலையில் இப்பொழுதெல்லாம் திட்டம் போட்டு அதிமுகவை அழித்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி தாங்கி பிடிக்க முடியாமல் இருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் திராவிட இயக்கங்கள் ஒன்றாவது தமிழக நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதிலே எந்த விதமான மாற்றும் இல்லை. ஏதோ திமுக அதை எதிர்ப்பதற்காக தீய சக்தி என்று எம்ஜிஆர் சொன்னார். ஆனால் அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக, ஊழலின் ஊற்றாக இருந்தது என்பதை இந்த நாடு கண்டதுதான். இப்பொழுது இருக்கிற ஆட்சி அதைவிட மோசமான, மக்கள் நலனை சாராத ஒரு ஆட்சியாக இருக்கும். இந்த கட்டமைப்பு வந்தால் இதுவரையிலும் தமிழகம் இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கிற மாநிலங்களில் முதல் வரிசை அல்லது இரண்டாவது வரிசையிலே இருக்கிற நிலைப்பாடுகள் எல்லாம் தளர்த்தப்பட்டு பல நிலைகளில் தாழ்ந்து போய்விடக்கூடிய சூழ்நிலை வரும். எனவே தமிழர்களே, நீங்கள் ஒன்று திரளுங்கள். தமிழை அழிப்பதற்கு நினைக்கிற, தமிழ் இனத்தை ஒழிப்பதற்கு நினைக்கிற கூட்டம் ஒழிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தலை நிமிர்ந்த தமிழகம் வரும். இந்தியாவிலே முதல் மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற மாநிலம் உலக வரலாற்றில் இடம்பெறுவதற்கு திராவிட உணர்வு கொண்டவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் அணிவகுப்பது சாலச் சிறந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனுடைய அடிப்படையில் நாட்டு மக்களே, தமிழர்களே, ஒன்றுபடுங்கள், ஒன்றுபடுங்கள், நாம் வென்றுபடுவோம் என்பதுதான் என்னுடைய வேண்டுதல். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.